வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன் மேஷம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா 4 கிரகம் பெயர்ச்சி அடையுது. 14ஆம் தேதி குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு, சூரியன் 15ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு, ராகு கேதுகள் கும்பம் கன்னி ஆகிய இடங்களில் பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் இந்த வாரத்தில் பெயர்ச்சி அடைகிறதுனால இந்த வாரம் ஒரு மாற்றம் தரக்கூடிய வாரமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்குது. தனவரவு சிறப்பாக இருக்குது. வெளி தூரத்து பயணம் சிறப்பாக இருக்குது. வேலை அமைப்புகள்லாம் சாதகமான ஒரு முறையில் தான் இருக்குது. ஏன்னா புதன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு சாதகமான முறையில் தான் வேலை அமைப்புகள் இருந்தாலும் கூட வேலை ஏதோ வந்துடுது இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. வேலை இல்லைனாலும் கூட தனவரவு ஏதாவது ஒரு வகையில் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் 7, 9, 11 ஆகிய இடங்களில் பார்க்கறதுனால திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். சுக்கிரனும் உச்ச அமைப்பில் இருக்கிறாரு. குருவானவர் 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால நண்பர்கள் வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. மன அழுத்தங்கத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் உங்களுடைய தந்தை வழியிலும் தெய்வ அருளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போதுனால லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிட்ருப்பீங்க. அந்த விஷயம் இப்போது நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே 4ஆம் பாவாதிபதி சந்திரன் நீச்ச அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வை பரிவர்த்தனை அமைப்பு, செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அமர்றதுனால உடல் சுகம், தாயார் வகையில் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்லாம் குறிப்பாக 12, 13 ஆகிய தேதிகளில் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த நாட்கள்லே சந்திராஷ்டம நாட்களாக வர்றதுனால இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக வெளிதூர பயணத்தை தவிர்க்கிறது, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் கேது 5ஆம் இடத்துல அமர்றாரு. இது வரைக்கும் குருவின் பார்வையில் இருந்தார். அவர் 5ஆம் இடத்தில் அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே அதே போல் மேச ராசிக்கு 7.5 சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் பாதிப்புகள் இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தின் பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் இருக்கிறன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதனால துரித உணவை எடுத்துக்காமல் இருப்பது நல்லது. பாஸ்போர்ட் இது போன்ற உணவுகளை எடுத்துக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் சனி இங்கே ராகுவுடன் இணைந்திருந்தார். ராகு இப்போ விலகிறதுனால ஒரு கடுமையான ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.